வீட்ல மனைவி, ஆபீஸ்ல காதலி. ரகு நண்பன் லக்ஷ்மணனோட காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு இருக்கான். என்னடா மாப்ள, கல்யாணமாய் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் மூஞ்சி இவ்வளோ சோகமா இருக்கீங்க? சோகமா வைக்காம பின்ன ஏஞ்சி கத்தட்டுமா? என்னுடைய நிலைமையை பத்தி யோசிச்சாலே செத்துருன்னு போல தோணுதுடா எனக்கு. எவ்வளவு வேணான்னு கெஞ்சி கேட்டாலும் எங்க அம்மா அப்பா செத்துருவேன்னு என்னை மிரட்டி அந்த கிராமத்துக்காரி கூட என்னை கட்டி வச்சாங்க. அதனால என்னடா, அவளும் பெண் தானே. இந்த காலத்துல சித்தி பொண்ணுங்க விட கிராமத்து பொண்ணுங்க தான் ரொம்பவே லட்சணமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப அன்பாவும் பாசமாவும் இருப்பாங்க. சொல்லப்போன இந்த மேக்கப் மற்றும் ஷாப்பிங் கார செலவு ரொம்பவே மிச்சமாகும். அடா, உனக்கு எப்படி சொன்னதாடா புரியும்? நேத்து எங்க அம்மா அப்பா ஊருக்கு கிளம்புறாங்கன்னு எனக்கு பிடிக்காட்டியும் அவளை பஸ் ஸ்டாண்டு கூட்டு போறதுக்கு ரெடியாகி வர சொன்னா அவளுடைய தலைக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் தேய்ச்சி பொட்டு சீலை கட்டி வந்திருக்காடா. அது மட்டும் இல்ல, பீஸா சாப்பிடலான்னு கொண்டு வந்தா அது கெட்ட நாத்த அடிக்குதுன்னு சொல்லி சோறுல ஊறுகாய் கலந்து சாப்பிடுறா. இப்படிப்பட்டவ கூட எப்படி வாழணும்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்பவே ரொம்ப லேட் ஆச்சு ஆபீஸ்க்கு, வா சேர்ந்து கிளம்பலாம். ரகு, லக்ஷ்மணன் 2 பேரும் பைக்ல ஆபீஸ்க்கு போறாங்க. ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அவரோட மேனேஜர் ரகுவை கூப்பிடுவாரு. ரகு, நம்மளுடைய ஆபீஸ்க்கு ஒரு புது பொண்ணு வரா. இன்னில இருந்து நீ அவளுக்கு மென்டரா இருந்து எல்லா வர்க்கும் கத்துக்குடு. இந்த மாதிரி சொன்ன உடனே ரகு தன்னோட டெஸ்க் கிட்ட போகும்பொழுது அங்க ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும். அட, எவ்வளவு அழகா இருக்க இந்த பொண்ணு. ஒருவேளை பாஸ் சொன்ன பொண்ணு இவளா இருந்தா எவ்வளவு செம்மையா இருக்கும். இப்படி நினைச்சுக்கிட்டே தன்னோட சீட்டை நோக்கி போவான். ஹாய் ரகு, நீங்க தானே? என்னோட பேரு சௌமியா, புதுசா இங்க ஜாயின் பண்ணிருக்கேன். நீங்க தான் என்னோட மென்டர்னு சொன்னாங்க. இதுதான் உங்க சீட்டு சொன்னதுனால நான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, வீட்டுல இந்த கிராமத்துக்காரி கூட படுற அவஸ்தையை விட இந்த மாதிரி பொண்ணு கூட இருக்கிறது எவ்வளவோ மேலு. அப்படி உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவ பக்கத்துல உட்காருவான். ரகு சில கேள்விகளை சௌமியா கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை பத்தி ஆரம்பிப்பான். இப்படி கொஞ்ச நேரமா ரகு அவகிட்ட ஒர்க்கை பத்தி மட்டுமே பேசிட்டு இருப்பான். அதுக்குள்ள அவன் அவகிட்ட, முதல் நாள் எல்லாத்தையும் கத்து கொடுத்து என்னுடைய வாய்தான் வலிக்கும் தவிர உனக்கு எதுவும் புரியாது. அதனால வா, 2 பேரும் சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு வரலாம். அந்த விதமா சௌமியாவை காஃபி குடிக்க அழைச்சிட்டு போவான். அந்த நேரத்துல ரகுக்கு கால் வரும். எக்ஸ்கியூஸ் மீ, இப்போவே வரேன். அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போவான். என்ன வேணும் உனக்கு? ஆபீஸ்ல இருக்கும்போது கால் பண்ணாத எத்தனை வாட்டி சொல்றது? வீட்டுல இருக்கும்போது உன் கூட பேசணும்னாலே தலைவலிக்குது. இதுல ஆபீஸ்க்கு வந்து ஒழுங்கா என்ன வேலை செய்யவும் விட மாட்டியா நிம்மதியா? அது இல்லங்க, உங்களுக்கு பிடிக்குமேன்னு ரசம் வச்சேன் இன்னைக்கு. அதை பேக் பண்ணி உங்க பேக்ல வச்சிருக்கேன். அதை நீங்க பாப்பீங்களா இல்லையான்னு தெரியல, அதனாலதான் இப்படி சொல்லுவா. சரி சொல்லிட்டேல, இன்னொரு வாட்டி போன் பண்ணாத எனக்கு, வச்சிரு. இப்படி போனை கட் பண்ணிட்டு சௌமியா கிட்ட நடந்து போவான். யாருங்க போன்ல? உங்க ஒய்ஃபா? ஐயோ, என்ன பார்த்தா கல்யாணம் ஆன ஆளாவா தெரியுது? ஐ எம் ஸ்டில் பேச்சுலர். உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணை தேடிதான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருக்கேன். பை த பை, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். அவங்க பாய்ஸ், அதனால பாய் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அட, அப்படின்னா நம்மளும் ட்ரை பண்ணிக்கலாம் போல. வீட்டுல அந்த கிராமத்துக்காரி தொல்லைய விட இந்த மாதிரி ஒரு மாடர்ன் அழகி கிட்ட பேசுறது எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். இனி இந்த பொண்ணை சுத்தமா விடக்கூடாது அப்படின்னு நினைச்சுப்பான். அன்னைக்கு அந்த நாள் முடிஞ்சிடும். வீட்டுக்கு போயிட்டு இருப்பான் ரகு. ரகு வீட்டுக்கு போனதுமே ரம்யா தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் கையில இருக்க பேக வாங்குவா. என்னங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நீங்க? ஆமா, இப்ப வரைக்கும் இருந்தேன். அதான் நீ என் கண்ணில் பட்டுட்டல, இனி நாசமா போயிடுவேன். முதல்ல தள்ளி போனி. அப்படி கோச்சிட்டு போயிடுவான். அந்த விதமா அன்னைக்கு இரவு முடிஞ்சிடும். விடிஞ்சதுமே சௌமியாவை நினைச்சுக்கிட்டு கண்ணை திறப்பான் ரகு. அவன் கண் முன்னாடி ரம்யா வீட்டை பெருக்கிட்டு இருப்பா. ஏய், காலங்காத்தாலேயே உன்னுடைய மூஞ்ச பார்க்க வேண்டியதா போச்சு. இன்னைக்கு நாள் முழுக்க என்ன நடக்குமோ என்னமோ, தள்ளி போ நீ முதல்ல. இப்படி கோச்சிப்பான். ரகு தன்னோட வேலையை முடிச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே சௌமியா வீட்டை ஃபுல்லா சுத்தம் பண்ணி சமையலை ரெடி பண்ணுவா. அப்படி ரகு டிஃபன் சாப்பிட உட்காரும் போது, உங்களுக்கு பிடிக்கும்னு நானே ஃப்ரெஷ்ஷா நெய் செஞ்சேன், இந்தாங்க எடுத்து சாப்பிடுங்க. இவ அனைத்தும் நல்லாவே தெரியும் தவிர எப்படி மாடர்னா இருக்கணும் சுத்தமா தெரியாது. உன்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு என்ன வாக்குப்பட வச்சிட்டாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டு சௌமியாவோட நினைப்பிலேயே ரகு ஆபீஸ்க்கு போறான். ஒரு தடவை இல்லைனாலும் ஒரு தடவை என்கிட்ட பாசமா பேசுவாரு என் புருஷன், நான் பாக்குறேன். ஆனா எப்பவுமே என்னை திட்டிகிட்டே இருக்காரு. ரகு ஆபீஸ்க்கு போறதுக்குள்ள அங்க சௌமியா இருப்பா. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவன் இடத்துக்கு போவான் ரகு. மெதுவா அவ கூட கடலை போட ஆரம்பிப்பான். உங்க கூட அறிமுகமாய் ஒரு நாளாக இருந்தாலும் எத்தனை நாளாகவோ அறிமுகமாய் இருக்கிற மாதிரி தோணுது. அப்படியா? சரி விடுங்க. இன்னைக்கு நீங்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா தெரியுறீங்க. என்ன விஷயம்? யாராவது பொண்ணு உங்களுக்கு நம்பர் கொடுத்தாங்களா என்ன? அந்த விதமா அவ கேட்க இவங்க 2 பேருக்கு இடையில பேச்சுவார்த்தை தொடரும். ரகு ஆபீஸ்ல சௌமியா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது லக்ஷ்மண் ரகு கிட்ட வந்து, டே மச்சான் ரகு, உன் கூட கொஞ்சம் பேசணும், பக்கத்துல வரியாடா?
அதான் சௌமியா கூட பேசிட்டு இருக்கேன்லடா, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், பக்கத்துல பேசலாம். டேய் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன்லடா, வாடா. இந்த மாதிரி சொல்லி அவனை கூட்டிட்டு போவான். சௌமியா கூட பேசிட்டு இருக்கும்போது நடுவுல என்னடா உன்னுடைய பிரச்சனை? அதான்டா என்னுடைய பிரச்சனை, அவ கூட பேசுறது தான். அட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மேனேஜர் கூப்பிட்டியன்னு, நீயும் ரகுவும் ரொம்பவே க்ளோஸ் தானே? சௌமியா மேல ரகுவோட எண்ணம் வேற ஏதாச்சும் இருக்கான்னு என்கிட்ட வந்து கேக்குறான். அவனுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல சார், அதனால அந்த மாதிரி தப்பான எண்ணம் எதுவும் இருக்காதுன்னு அப்படின்னு சொன்னேன். ஆனா உன்னுடைய நடவடிக்கை பார்த்தா எனக்கு முதல்ல இருந்த டவுட்டாவே இருக்கு. நீ என்னத்தான் சொன்னாலும் எனக்கு சௌமியா மேல லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் அவளை லவ் பண்றேன். வெக்கமா இல்லையாடா உனக்கு இந்த விதமா பேசுறதுக்கு? வீட்டுல மனைவியை வச்சுக்கிட்டு இன்னொருத்தி கூட லவ்னு சொல்றேன் என்கிட்ட. எனக்கு அந்த கிராமத்து முட்டாள் மனைவி தேவையில்லை, எனக்கு இந்த மாடர்ன் பொண்ணு தான் தேவை. எதுவும் தெரியாதவனுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கலாம். எல்லாம் தெரிஞ்சு தப்பு பண்றவங்க கிட்ட என்னத்த என்னால சொல்ல முடியும்? ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் உன்னை உமனைசர் மாதிரி பாப்பாங்கல்ல, அப்ப நல்லா இருக்குல்ல உனக்கு? ஏதோ போய் தொலை வச்சிட்டோம். இப்படி சொல்லிட்டு லக்ஷ்மண் அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். ரகு இத பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். எனக்கு அந்த கிராமத்து மனைவி சுத்தமா பிடிக்கல. எங்க வீட்டாளுங்க எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. அதனால இப்ப நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை தேடுறது தப்பா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சா? என்னவோ எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இப்படி யோசிச்சுக்கிட்டே ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி போவான். வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்த கணவனை பார்த்து ரம்யா ரொம்பவே பதட்டப்படுவா. வந்துட்டீங்களாங்க? நீங்க மறந்துட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க வெளியே சொல்லிக்க மாட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு என் மேல ரொம்ப அன்புங்க. இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு தெரிஞ்சு என்ன ஞாபகம் வச்சு எனக்காக வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இருங்க, நான் உங்களுக்காக போய் பாயாசம் செஞ்சு கொண்டு வரேன். இப்படி சொல்லிட்டு அவ கிச்சனுக்குள்ள கிளம்பி போயிடுவா. அதே சமயத்துல ரவி ரொம்ப எரிச்சலோட அவன் காதுல இருந்த ஹெட்செட்டை கழட்டி வெளியே போடுவான். என்னமோ இவளுடைய முட்டாள்தனம், எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பா. எனக்கு கேட்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டியும் அவ பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பா. இப்படி அவன் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ரம்யா பாயாசத்தோட அவன் கிட்ட வருவா. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு பாயாசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க பிடிங்க. அப்போ ரகு ரொம்ப கோபத்தோட அந்த பாயாச கிண்ணத்தை கீழே தூக்கி எரிஞ்சு, என்னடி உன்னுடைய பிரச்சனை? உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுதுன்னு எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அது எப்படி ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு எரிச்சல் கிளப்பிக்கிட்டே இருக்க? நீ ஆல்ரெடி நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். இன்னும் நீ கிட்ட வந்து என்னுடைய டென்ஷனை ஏட்டாத. தள்ளிப்போ. முதல்ல எங்கேயாச்சும் போய் தொலை, என்னுடைய கண்ணில் படாம. அப்படி இல்லையா ஒளிஞ்சு போ. அப்படி ரம்யாவை இழுத்துட்டு போய் வெளியே தள்ளி கதவை சாத்திடுவான். சக்கரை கேட்க வந்த லக்ஷ்மி அவங்க சண்டையை கேட்டு உள்ள போகாம வெளியே அப்படியே நின்னுடுவா. அதே சமயம் ரம்யா அங்க கீழே கிடக்குற கத்திய ரொம்ப ஆவேசமா எடுக்க போவா. அத பார்த்த லக்ஷ்மி அவளை வேகமா பின்தொடர்வா. ஐயோ ரம்யா, ரம்யா நீ பண்றது ரொம்பவே தப்பு, அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. லக்ஷ்மி சொல்றத காதுலயே வாங்காம ரம்யா போயிட்டே இருப்பா. அப்ப லக்ஷ்மி ரொம்ப வேகமா போய் ரம்யா கையில இருந்த கத்தியை வேகமா வாங்குவா. என்ன ரம்யா, என்ன பண்ற? நீ பண்றது ரொம்பவே தப்பு. இந்த மாதிரி தற்கொலை எல்லாம் பண்ணிக்கவே கூடாது. புருஷனா கோவத்துல பேசதான் செய்வாரு, அத பேசி தீர்த்துக்கிட்டனா அதோட முடிஞ்சிடும். அட என்ன பேசுறீங்க நீங்க? அவர்கிட்ட திட்டு வாங்குறது எனக்கு ஒன்னும் புதுசுலாம் கிடையாது. அவர் எப்பவும் என் மேல கோபத்துலதான் இருப்பாரு. அவர் என்கிட்ட பாசமா பேசினாதான் ரொம்ப ஆச்சரியப்படணும். அவர் என்ன திட்டுறதுல என்ன புதுசா இருக்கு? அவர் திட்டினாலும் அடிச்சாலும் அவர் தான் என்னோட புருஷன். அவருக்கு என்ன பிடிக்கலனாலும் நான் அவர் கூட தான் வாழ்ந்தாகணும். அட நான் எதுக்கு இந்த கத்தி எடுத்துட்டு வந்தேன்னா மரத்துல இருக்க கொய்யா பழத்தை வெட்டதான், வேற எதுக்கும் இல்ல. இப்படி ரம்யா லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அதே சமயத்துல உள்ள இருந்த ரகு சௌமியாக்கு கால் பண்ணிட்டு இருப்பான். சௌமியா, உன் கூட பேசணும்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கியா? நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? சொல்லு, என்ன விஷயம்ட்டு? எந்த ஒரு விஷயமும் கிடையாது, சும்மா சும்மா உங்க நினைப்பே வந்துட்டு இருக்கா, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ உங்க மேல இம்ப்ரெஷன் கூடுதோன்னு நினைக்கிறேன். இது எங்க போய் முடிய போதோ? சரி, முதல்ல நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் அங்க வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசலாம். அப்படி கேட்டதும் சௌமியா தன்னோட ஹாஸ்டல் கிட்ட இருக்க பார்க்கு கிட்ட வர சொல்லுவா. வெளிய போக ரகு கதவு கிட்ட வந்து கதவு திறப்பான். அப்போ ரம்யா உள்ள வேகமா ஓடி வந்து, அப்பாடா என் மேல உள்ள கோபம் போயிடுச்சா? நீங்க ரொம்ப பசியோட இருப்பீங்க, இருங்க நான் போய் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன் உங்களுக்காக. அப்படி அவ சொல்லிட்டு இருக்கும் போது ரகு ரம்யாவை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து வண்டியை எடுத்துக்கிட்டு சௌமியா பார்க்க போயிட்டு இருப்பான். அதே சமயத்துல லக்ஷ்மி வந்து கீழே விழுந்த ரம்யாவை தூக்கி, அவன் உன்னை சுத்தமா கண்டுக்காம இப்படி கிளம்பி போறான், ஏதாச்சும் பொண்ணை சந்திக்க போறானா? என் புருஷனுக்கு என் மேல கோபம் இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி தப்பான பழக்கம் உள்ள ஆளு அவரு கிடையாது. வீட்டுல மனைவியை வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணோட கள்ள தொடர்பு வச்சிருக்க ஆளு என் புருஷன் கிடையாது. இருங்க, உங்களுக்கு சக்கரை தானே வேணும், நான் தரேன்.
இப்படி சொல்லி லக்ஷ்மிய உள்ள அழைச்சிட்டு போவா ரம்யா. அதே சமயத்துல ரகு சௌமியா அனுப்பின லொகேஷனுக்கு அவ ஹாஸ்டல் கிட்ட போவான். அப்போ சௌமியா ரகுவோட பைக்ல ஏறி பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போவாங்க. பார்க்குக்கு போய் அவங்க 2 பேரும் ரொம்ப நேரமா சந்தோஷமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரகு குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான். என்ன இன்னைக்கு இவரு இவ்ளோ வித்தியாசமா நடந்துக்கிறாரு? ஒரு வேளை குடிச்சிட்டு வந்திருக்காரா என்ன? உடனடியா ரகு கிட்ட போய் தள்ளாடிட்டு இருக்க ரகுவை அழைச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் படுக்க வைப்பா. நீ என்னுடைய பெட் வரைக்கும் வந்துட்டியா? சரி, இன்னைக்கு மறக்க முடியாத நாளாக மாத்திக்கலாம், சேர்ந்து வா. ரம்யாவை தம் பக்கத்துல இழுப்பான். என்ன இவரு இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு? இதெல்லாம் குடிக்கிறதுனால தானே? என்னைக்குமே என்கிட்ட பேசாத இந்த ஆளு அட்லீஸ்ட் குடிச்சாலாவது என்கிட்ட நல்லா பேசுறாரே. சரி, இப்பவாது சந்தோஷமா இவர் பக்கத்துல கொஞ்ச நேரம் உட்காரலாம். இப்படி சொல்லிக்கிட்டே ரகு கிட்ட அவ உட்காருவா. உனக்கும் எனக்கும் நடுவுல காத்து இருந்தாலும் அதுக்கும் மூச்சு முட்டுற அளவுக்கு என்னுடைய கிட்ட வா. அப்படி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல அவன் இழுப்பான். இப்ப கொஞ்சம் சரியில்லைன்னு தோணுதுங்க, அதனால இப்ப வேண்டாங்க. சௌமியா, நோ சௌமியா, உப்பவே. அப்படி பக்கத்துல இழுத்துட்டு இருக்கும் பொழுது சௌமியான்ற பேரை கேட்ட உடனேயே திடீர்னு ரம்யா எழுந்து ரகுவை தள்ளி விடுவா. குடிச்சு போதையில இருந்ததால அந்த இடத்துலயே அப்படியே அவன் தூங்கிடுவான். அப்படியே அன்றைய இரவு முடிந்துவிடும். மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா ரம்யா எதிரிலேயே உட்காந்துருப்பா. ஏ, காலைல எழுந்தோன்னு உன்னுடைய மூஞ்சி காட்டாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? உனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. போய் கிச்சன்ல போய் ஏதாச்சும் வேலை பாருப்போ. ஆமா, சௌமியா யாருங்க? சௌமியாவா? ஆமா, அவ யாரு? அவளை பத்தி ஏன் என்கிட்ட கேக்குற? நைட்டு நீங்க என் பக்கத்துல தூங்கிக்கிட்டே சௌமியான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் உங்களுக்கு என்ன பிடிக்காம தான் நீங்க என்கிட்ட பேசாம இருக்கீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, இன்னொருத்தவங்களை உங்களுக்கு பிடிச்சதுனாலதான் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்றது. இத்தனை நாளா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மாறிடுவீங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க நான் நினைக்கிற அளவு நல்லவன் கிடையாது. இனி என்னால உங்க கூட வாழ முடியாது. இது உங்ககிட்ட சொல்லிட்டு போக தான் இவ்வளவு நேரம் இங்க உட்காந்துட்டு இருந்தேன். இப்படி சொல்லிட்டு அவளோட பேக் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போவா ரம்யா. அப்பாடா, இவளுடைய தொல்லை ஒளிஞ்சது. இனி நான் சௌமியா கூட நிம்மதியா இருக்கலாம். அப்படி ஆபீஸ்க்கு ரெடியாகி கிளம்பி போயிடுவான். ஹாய் சௌமியா, குட் மார்னிங். காலையில கால் பண்ணா லிஃப்ட் பண்ணவே இல்ல. பக்கத்துல வா, உன் கூட கொஞ்சம் பேசணும். பர்சனலா பேசணும்னு கேக்குறானா? ஒரு வேலை எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாளோ? டேய் ரகு, நீ ரொம்பவே அதிர்ஷ்டக்காரன்டா. வீட்டுல அந்த கிராமத்து மனைவி தொல்லை ஒளிஞ்சதோ இல்லையோ, இப்படி ஒரு சூப்பர் பிகர் உன்கிட்ட வருது. அப்படி சௌமியா கூட சேர்ந்து பக்கத்துல நடந்து போவான். உனக்கு வெக்கமாவே இருக்காதா ரவி? ஒரு பொண்ணுகிட்ட பேசுற பேச்சா இது? என்ன பேசுறேன்னு கொஞ்சமாவது புரியுதா உனக்கு? நான் உன் வீட்டுக்கு வந்தா உன் மனைவி முன்னாடியே வெரைட்டியான வேலைகள் செய்யலான்னு சொல்லுவியா? என்ன பேசுற நீ? கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? நான் அப்படி பேசுனேனா? தப்பு சௌமியா, அந்த விதமாலாம் பேசாத. முதல்ல எனக்கு கல்யாணம் ஆகவே இல்லை. ஆமா, நேத்து 2-3 ஹவர் வரைக்கும் என்னுடைய போன் வேலை செய்யவே இல்லை. அப்படின்னா யாரும் என்னோட போனை ஹேக் பண்ணி கண்டிப்பா உன்னாண்ட அப்படி பேசியிருக்காங்க. உன்னோட போனை ஹேக் பண்ற அளவுக்கு யாருக்கு அவசியம் இருக்கும்? நீ ஒரு பிசினஸ் மேன்னு உன்னோட போனை ஹேக் பண்ணிடுவாங்களா என்ன? அதுக்கான காரணம் நான் கிடையாது சௌமியா, நீதான். யாருக்கா இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே பேசணும்னு தோணும். அப்படிப்பட்ட அழகு இருக்கு உன்கிட்ட. உன்னுடைய அழகுக்கு என்னாண்ட மார்க்ஸே கிடையாதுன்னு பாத்துக்கோ. அதனாலதான் யாரோ உன்னுடைய நம்பர் என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த விதமா பண்ணிருப்பாங்க. இப்பவும் நான் தான் பண்ணேன்னு அப்படி நினைச்சின்னா என்கிட்ட பேச தேவையில்லை, அது உன்னுடைய விருப்பம். அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். ஐயோ கடவுளே, வேற என்னத்தெல்லாம் உளறி வச்சிருக்கணும்னு தெரியலையே. அப்படின்னா நேற்று இரவு ரம்யாவையும் ஏதாச்சும் பண்ணிருப்பேனா? ஒண்ணுமே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சௌமியா சொல்றதே இந்த விதமா சொல்லியிருக்கானா? இன்னும் எவ்வளவு மோசமா பேசியிருப்பேனோ. ஆமா, நான் அவ்வளவு பேசியிருந்தாலும் திரும்பி அவையே என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா சௌமியா கூட என் மேல உள்ளுக்குள்ள பியார், காதல், பிரேமா ஸ்டார்ட் ஆயிருக்குமோ? அப்படி நினைச்சுக்கிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறதுக்குள்ள பின்னாடி சௌமியா நிப்பா. சாரி ரகு, தப்பா நினைக்காத, போய் காஃபி குடிச்சிட்டு வரலாமா? அப்படி கேட்ட உடனே ரகு சௌமியா கூட காஃபி குடிக்க போவான். சௌமியா, நீ எதுவும் நினைக்க மாட்டேன்னா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். எப்பத்துல இருந்தா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ என்ன நினைப்பியோன்னு நினைச்சு நான் சொல்லாம விட்டுறேன். ஒருவேளை நம்ம ப்ரப்போஸ் பண்றதுக்குள்ள அவன் ப்ரப்போஸ் பண்ணிடுவானோ? சரி, அப்படின்னா கொஞ்சம் ஒத்துக்காத மாதிரி நடிப்போம். சரி, என்னன்னு சொல்லு ரகு. அது ஒன்றும் கிடையாது. நான் உனக்கு ஒர்க்கு கத்து கொடுக்குறேன்ல, உன்னுடைய ஒர்க்கை நம்மளுடைய மேனேஜர் பார்த்திருக்காரு. நீ சரியாவே பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. ஆபீஸ்ல எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல. ஒருவேளை உனக்கு பிரச்சனை இல்லைன்னா தினமும் சாயந்தரம் என்னுடைய வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐயோ, இவன் நம்ம நினைச்சதை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கானே. நானே ப்ரப்போஸ் பண்ணி மாட்டுப்பேன்னு நினைச்சிருப்பா முட்டாள்காரி. வீட்டுக்கு வந்த பிறகு கத்து கொடுக்கறது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். எவனாண்டையும் பேச்சு வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது.
சரி ரகு, தினமும் 1 hour உன் வீட்டுக்கு வரேன், ஸ்பெஷலா சொல்லி கொடு. அதோட அந்த மேனேஜர் வாயை மூடுற அளவு இருக்கணும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ். 1 மணி நேரம் ரொம்பவே அதிகம். சரியா சொல்லணும்னா 5 நிமிஷமே போதும். அதான் நான் சொல்ல வந்தது உன்னுடைய அறிவுக்கு. இவ்வனைத்தும் புரிய வைக்கிறதுக்கு வெறும் 5 நிமிஷமே பத்துன்னு சொல்றேன். இதான் சான்ஸ். ஒரு பொண்ணு உன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க மாட்டல நீ. ஐயோ, நான் எப்படிப்பட்டவன்னு நீயே பார்க்க போறல. பார்க்கலாம் நீ எப்படிப்பட்டவன்னு, நீ என்ன பண்ணுவியோன்னு. அட அதான் என்ன கத்து கொடுக்க போறியோன்னு. நாளையில இருந்து வரேன் சரியா அப்படின்னு சொல்லுவா. டே ரகு, ஆபீஸ்ல சிக்கன அழகு இப்போ உன்னுடைய வீட்டு வரைக்கும் வரப்போகுது. இனி உனக்கு எல்லா நாளுமே கொண்டாட்டம் தான். ஆனா முட்டாள்தனம் எதுவும் பண்ணாம ரொம்பவே பக்காவா டீல் பண்ணும். அப்படி தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். ரகு ஆபீஸ் டைம் முடியறதுக்காக ரொம்பவே காத்துட்டு இருப்பான். கரெக்டா டைம் முடிஞ்ச உடனே அவன் சௌமியா கிட்ட போய், சௌமியா, ஆபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு, இனி கிளம்பலாமா? அது என்ன, கரெக்டா ஆபீஸ் டைம் முடிஞ்சாலும் எந்த ஒர்க் இல்லைன்னாலும் ஆபீஸ்ல இருக்க கேன்டீன்லயோ இல்ல வேற யார்கிட்டயாவது பேசி உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன டைம் ஆனதும் கிளம்பலாமான்னு கேக்குற? அவனுடைய மனைவி வீட்ல இல்லல்ல, அதனால தான். மனைவியா? மனைவிதான், ஆனா எனக்கு கிடையாது, லக்ஷ்மணுக்கு. அவனுடைய மனைவி அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்களாம். என்ன அவனுடைய வீட்டுக்கு வர சொல்றான். ஆனா நமக்கு வேற வேலை இருக்குல்ல, அதனாலதான் முடியாதுன்னு சொன்னேன். ஐயோ, எனக்காக நீங்க எதுக்கு உங்க டைமை ஸ்பாயில் பண்றீங்க? வேணும்னா நீங்க போங்க, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். ஐயோ, அப்படி கிடையாது சௌமியா. எனக்கு உன்னை விட வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் ஆகாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நீ என்னோட வீட்டுக்கு வர போற, அதனால முடியாதுன்னு சொல்ல முடியுமா? வா போகலாம். அந்த விதமா சௌமியாவை அழைச்சிட்டு போவான் ரகு. இந்த விஷயம் எந்த அளவுக்கு இருக்க போகுதோ என்னமோ. இனி வர வர வேற என்னத்தெல்லாம் பார்க்க வேண்டியது வருமோ என்னமோ. பாவம் ரம்யா, இவனை பத்தி எதுவும் தெரியாம தன்னுடைய புருஷன் ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிறா. ஒருவேளை இவனோட அழகுத்தனத்தை பார்த்தா அவ என்ன ஆவாளோ. இப்படி நினைச்சிட்டு இருப்பான் லக்ஷ்மண். சௌமியா கூட பைக்ல போயிட்டு இருந்த ரகு ஒரு இடத்துல பைக்கை நிறுத்துவான். என்ன ரகு, இங்க நிறுத்தி இருக்க? ஏதாவது வேலை இருக்கா என்ன? ஆமா, இதோ மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்குள்ள போவான். அண்ணா, அது 2 கொடுங்களேன், ஹெல்மெட்ஸ். அப்படி கேட்டதும் மெடிக்கல் ஷாப்காரன் கொடுத்ததை வாங்கிக்கிட்டு பைக் கிட்ட வந்துடுவான். ஆமா, மெடிக்கல் ஷாப்ல நீ என்ன வாங்குன? அதான் முந்தா நேத்து என்கிட்ட 2 ரூபாய் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி அப்புறமா தரேன்னு சொன்னேன். அதான் இப்ப போய் நான் கொடுத்துட்டு வரேன். உனக்கு ரொம்ப நல்ல மனசு ரகு. 2 ரூபாய் தரலன்னு இப்ப போய் மறுபடியும் கொடுத்துட்டு வரியே. ரொம்ப நல்லவ நீ. யூ ஆர் கிரேட். என்னுடைய கிரேட்னஸ் அதுக்குள்ள என்ன பார்த்த? வீட்டுக்கு போவான்ல, அங்க காட்டுற என்னுடைய கிரேட்னஸ். எல்லாம் முடிஞ்ச பின்பு ஆட்டோமேட்டிக்கா நீயே சொல்வேன் நான் எவ்வளவு கிரேட்னு. நீ கோடிங்ல மற்றும் ஆபீஸ்லயும் ரொம்ப கெத்தான ஆள் தானே. அதனாலதான் உன்கிட்ட ஸ்பெஷலா ட்ரெயின் ஆக உன் கூட வரேன். இது தவிர கிரேட்னு சொல்ல உன்கிட்ட வேற என்ன இருக்கு? அதான் நான் ட்ரைனிங் நல்லபடியா தருவேன்னு சொல்றேன். வா, என் வீட்டுல நீயே பாப்பல என்னோட ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீனா நமக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. எக்ஸ்கியூஸ் மீ? அதாவது நீ எவ்வளவு ஃபாஸ்டா புரிஞ்சுக்கிட்டு இது பண்றியோ, உன்னை விட அடிச்சுக்க திறமையான ஆளு நம்மளுடைய ஆபீஸ்ல இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்றேன். சரி வா, சீக்கிரமா போலாம். அந்த விதமா அவங்க 2 பேரும் ரகுவோட வீட்டுக்கு போவாங்க. ரகு சௌமியாக்காக காஃபி போட்டு கொண்டு வருவான். அப்படியே அவளை உத்து பாப்பான். என்ன பாக்குற, வந்த வேலைய ஆரம்பி. நீ இவ்வளவு அவசரப்பட்டினா எப்படி? டைரக்டா வேலையில எல்லாம் இறங்க முடியாதுல்ல. டைரக்டா வேலைய ஆரம்பிக்கலாமா? என்ன சொல்ற? வந்த வேலைய பாரு. லேப்டாப்ப ஓபன் பண்ணுவா. இவளுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாளா, இல்ல இவளுக்கு என் மேல நியூட்ரல் ஒப்பீனியன் தானா? அட, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவ என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு சுத்தமா தெரியல. எப்படி கண்டுபிடிக்கணும்னா? இப்படி யோசிச்சுட்டு இருப்பான். ரகு, இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பியா, இல்ல ஏதாவது சொல்லி தருவியா? வரேன். அப்படி லேப்டாப்ப வாங்கி சௌமியா கிட்ட காமிச்சு லேப்டாப் பார்த்து அவன் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு சௌமியா கிட்ட ரகு இப்படி சொல்லுவான். சௌமியா, உன்ன ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு. உனக்கு யாராச்சும் பாய் ஃப்ரெண்டு இல்லன்னா கிரஷ் யாராச்சும் இருக்காங்களா? பாய் ஃப்ரெண்டுலாம் யாரும் இல்ல, ஆனா கிரஷ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. கிரஷ் இருக்கானா? யாரவ? எனக்கு என்னைக்குமே சொல்லவே இல்ல. எதுக்காக நீ இப்படி கத்துற? நம்ம மத்தியில கிரஷ்ன்ற டாபிக்கே வரல, அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. இதுல என்ன இருக்கு? சரி, அதான் இப்ப டாபிக் வந்துருச்சுல, யாரவன்னு என்கிட்ட சொல்லு. எனக்கு வெக்கமா இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். தயவு செஞ்சு என்ன ஹாஸ்டல் கிட்ட இறக்கி விட. இரு சௌமியா, நான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்றேன். சாப்பிட்டு நீ இங்க இருந்து கிளம்பு. கிச்சன்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறையவே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த ஹாஸ்டல் ஃபுட்டை எப்படி சாப்பிடுறியோ என்னமோ, உன்னுடைய பாடி ஸ்லிம்மா இருக்கிறதுக்கு அந்த ரகசியம் ஹாஸ்டல் ஃபுட் தானே. எனக்கு சமைக்க தெரியாது, அதனால கிச்சனுக்குள்ள வந்து என்னால எதுவும் பண்ண முடியாது. வேணும்னா ஃபுட் ரெடி பண்ணு, நான் வேணா அதை சாப்பிட்டு காலி பண்றேன்.
அப்படி சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி உக்காந்துட்டு இருப்பா. ரகு சௌமியாக்காக சமைக்கிறதுக்காக உள்ள போவான். அட என்ன இப்படி ஆயிடுச்சு? என்னென்னமோ நினைச்சேனே, அட்லீஸ்ட் ஐ கான்டாக்ட் கூட நடக்கல. ஒருவேளை ரம்யா இருந்திருந்தா நான் கிச்சனுக்குள்ள வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு என்னென்ன வேணுமோ எப்பெல்லாம் வேணுமோ அவளே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருப்பா. நம்ம ரம்யாவை கொஞ்சம் மாடர்னா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா என்ன பண்ண முடியும்? பெட்ரோமேக்ஸ் லைட்டு தான் வேணும்னா கிடைக்குமா? அதுக்கு தான் தீயா வேலை செய்யணும்னு சொல்றது. அப்படி நினைச்சுக்கிட்டே சமைக்க தொடங்க ஆரம்பிப்பான். சமைக்கிற அனுபவம் இல்லாததால அவன் இஷ்டத்துக்கு சமையல் செஞ்சு கைய சுட்டுப்பான். காய்கறிகளை வெட்டும் போது அவனோட கைகளையும் சேர்த்து வெட்டிக்கவும் செய்வான். இத சௌமியா கிட்ட சொன்னா தன்னோட மானம் போயிடும் சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவளுக்காக சமைப்பான். ரகு, எனக்கு ரொம்ப பசிக்குது, சமைச்சு முடிச்சியா இல்லையா? நான் ஹாஸ்டலுக்கு வேற சீக்கிரமா போகணும், இல்லனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னை பத்தி ரொம்ப தப்பா நினைப்பாங்க. இப்படி சௌமியா சொல்ல ரகுவும் தோ சமைச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சமைச்சுக்கிட்டே இருப்பான். எப்பவும் போல ரகு சௌமியாவை ஆபீஸ் முடிஞ்சதும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். ஆனா வீட்டோட கதவு திறந்திருக்கிறத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவான். அடே, என்னடா இது, கதவு திறந்திருக்கு? ஒருவேளை வீட்டுக்குள்ள திருடன் நுழைஞ்சிருப்பானோ? என்ன இருக்கும் பார்க்கணும். அப்படி நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தேகத்தோட வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது சோஃபால ரம்யா உக்காந்துட்டு இருப்பா. ரம்யா, நீ என்ன பண்றீங்க? ரகு, யார் இவ? நீ இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? உன் வீட்டு சாவி அவ கையில எப்படி போச்சு? அவ எப்படி உள்ள வந்தா? சௌமியா, கொஞ்சம் போறேன். ஓஹோ, இவதான் அந்த சௌமியாவா? நான் வீட்டை விட்டு வெளியே போக காரணமா இருந்த இவ இப்ப வீட்டுக்குள்ளேயே வர அளவுக்கு ஆயிட்டாளா? இப்படி வேற ஒருத்தியோட புருஷன் கூட சுத்துறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் எல்லார் வீட்லயும் சண்டை வருதே. இந்த மாதிரி பண்றீங்களே, இதனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது? மத்தவங்க வாழ்க்கையை சீரழிக்கிறதுல தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதா? இத கேட்ட சௌமியா அவளோட கண்ணத்துல பலார்னு அரைறா. என்ன பேசுற நீ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வாய்க்கு வந்தபடி உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? முதல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் அவரை பத்தி இப்படி பேசுறதுக்கு? ஆமா, அவரை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? நான் யாரா? உன் பக்கத்திலேயே சுத்த வச்சிட்டு இருக்கியே ஒருத்தர், அவரோட மனைவி தான் நான். இவ்வளோ நான் பேசியும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பக்கத்துல நின்னுட்டு இருக்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ரகு, இவ இப்படி பேசுறா, நீ பாத்துட்டே இருக்க. நமக்கு நடுவுல அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லைன்னு நீ அவகிட்ட சொல்லலாம்ல. ஏன் இப்படி அமைதியாவே இருக்க? உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட, வேற என்னெல்லாம் மறைச்சிருக்க நீ? அதாவது என்ன சொல்றதுன்னா, சௌமியா, உன்ன எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சௌமியா. அந்த விஷயத்த நான் உன்கிட்ட இருந்தே மறைச்சிட்டேன். சி, வாய மூடுறா வெக்கம் கெட்டவனே. பக்கத்துல பொண்டாட்டிய வச்சுட்டு இன்னொருத்திய பிடிச்சிருக்குன்னு சொல்ற. இவ்ளோ அயோக்கியனா இருக்க நீ. எந்த ஜென்மத்துல என்ன பாவத்தை செஞ்சு தொலைச்சனோ உன்ன மாதிரி ஒரு புருஷனை கட்டிக்கிட்டு இருக்கேன். ரகு, உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்னை இவ்ளோ டார்ச்சர் பண்ற நீ? ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட இருக்கணும்னு தானே நான் நினைச்சேன். என்னை பிடிக்கலன்னு நீ சொல்லி கூட உன் வார்த்தைக்கு நான் மறு வார்த்தை பேசியிருப்பேனா ரகு? நீயே சொல்லு, நான் என்ன தப்பு பண்ண உனக்கு? பிரச்சனையா? நீ தாண்டி எனக்கு பெரிய பிரச்சனை. உன்னுடைய ஊர் புத்தி தான் எனக்கு ரொம்பவே பிரச்சனையா மாறுது. எனக்கு தெரியாமல உன்னை எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. ஆனா எனக்கு சௌமியா மாதிரி ஒரு மாடர்ன் பொண்ணு தான் வேணும்னு நினைச்சேன். ஆனா என் தலையெழுத்த பாரு, உன்ன மாதிரி ஒரு ஊருக்காரிய கட்டிக்கிட்டேன். என்னோட வாழ்க்கையில எனக்கு வரப்போற மனைவி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சேனோ சௌமியா அப்படிதான் இருக்கா. அதனாலதான் அவளை பார்த்த உடனே நான் காதலிக்க ஆரம்பிச்சேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை காதலிக்கிறேன்னு சொல்ற? உனக்கு வெக்கமாவே இல்லையா? இது தப்புன்னு உனக்கு தோணலையா? கல்யாணத்துக்கும் காதலுக்கும் சம்பந்தம் இருக்காது ரம்யா. உன் கூட எனக்கு கல்யாணம் மட்டும்தான் ஆச்சு, ஆனா காதல் இல்ல. அதுவே சௌமியா கிட்ட காதல் இருக்கு, ஆனா கல்யாணம் ஆகல. உன்கிட்ட வாழ்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுவே சௌமியா கூட வாழும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால என்னோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். உன் கூட கஷ்டப்பட்டு வாழ்றதை விட சௌமியா கூட ஒரு நிமிஷம் சந்தோஷமா வாழ்ந்து இறந்து போறது எவ்வளவோ மேலு. ரகு, நீ என்னை இவ்ளோ காதலிப்பன்னு எனக்கு தெரியவே தெரியாது. உன் காதல்ல நான் உறைஞ்சு போயிட்டேன். என்னை இந்த அளவுக்கு நேசிக்கிற உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எச்சி, நிறுத்துங்க. உங்க காமத்துக்கு காதல்னு பேரை வச்சு என் கண்ணு முன்னாடியே அதுவும் நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சு கூட இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்றீங்க. ரம்யா, உன்னுடைய அம்மா வீட்டுக்கு நீ கிளம்பி போயிடு. நான் உனக்கு டைவர்ஸ் பேப்பர் அனுப்புறேன். நான் சௌமியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன். அதனால உனக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. இனிமே உன்ன மாதிரி ஊர்க்காரி கூட எல்லாம் என்னால வாழ முடியாது. என்னோட வாழ்க்கையை நான் தொலைக்க விரும்பல. இனிமேல இருந்து நான் சௌமியா கூட வாழணும்னு விருப்பப்படுறேன். சௌமியா, என்னைக்குமே என் கூடவே இருப்பல்ல? என்னை இந்த அளவுக்கு காதலிக்கிறவன் எனக்கு கிடைக்கணும்னா நான் கொடுத்து வச்சிருக்கணும் தானே. இனி நான் உன் கூடயே இருக்கிற ரகு. இப்படி சொல்லுவா. இந்த மாதிரிலாம் பேசிட்டு வேற என்னென்ன கேடுகெட்ட வேலைலாம் செய்ய போறீங்களோ என் கண்ணு முன்னாடியே, அதெல்லாம் என்னால பார்க்கவும் முடியாது. அதே மாதிரி இந்த கேடுகெட்டவன் கூட என்னால வாழவும் முடியாது. நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன். சீக்கிரமா எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பு.
இப்படி சொல்லிட்டு கிளம்புவா. சௌமியா, ரொம்ப ரொம்ப நன்றி சௌமியா. நீ ஒத்துப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இனிமேல இருந்து நீ ஹாஸ்டல்ல தங்க வேண்டிய எந்த ஒரு அவசியம் கிடையாது. என் வீட்லயே நீ தங்கிக்கலாம். உன் மனசுல நீ எனக்காக இவ்ளோ பெரிய இடம் வச்சிருக்கும் போது நான் எப்படி போய் ஹாஸ்டல்ல எல்லாம் தங்குவேன்? இன்னையிலிருந்து நம்ம 2 பேரும் வெவ்வேறு கிடையாது. நாம 2 பேரும் ஒண்ணுதான். எனக்கு இப்பவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் போல தோணுது. ஆனா முதல்ல நீ அவளுக்கு டைவர்ஸ் கொடு, அப்புறம் எல்லார் தலைமையிலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி சௌமியா, நான் இன்னைக்கே அவளுக்கு டைவர்ஸ் பேப்பர் அனுப்பிச்சிடுறேன். லாயர் கிட்ட போயிட்டு இருப்பான் ரகு. ரம்யா மட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. சௌமியா தன்னோட ஃபியூச்சரை நினைச்சு இப்பவே மனசுல சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருப்பா. லாயர் சார், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் டைவர்ஸ் வேணும். அதனால உங்களால கொடுக்க முடியுமா? உன்னுடைய மனைவிக்கு சம்பந்தம்னா எனக்கு தர்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் டைவர்ஸ் பேப்பர் அனுப்புறேன். அதுல 2 பேரும் கையெழுத்து போட்டீங்கன்னா நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றேன். அந்த விதமா சொல்லுவாரு. அப்போ ரகு தன்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்புவான். நேத்து மிஸ் ஆன வேலையை இன்னைக்கு எப்படியாச்சும் முடிச்சிட வேண்டியதுதான். அப்படி நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு இருப்பான் ரகு. ரகுவும் சௌமியாவும் பார்க்ல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. ரகு, என்ன ஏன் உனக்கு அவ்வளோ பிடிக்கும்? எந்த அளவுக்கு பிடிக்கும்னு கேட்டா, எப்படியோ கஷ்டப்பட்டு ஆகாய அளவுக்கோ இல்ல பூமி அளவுக்கோ சொல்லி சமாளிச்சிடுவேன். ஆனா எதுக்கு பிடிக்கும்னு கேட்டா என்னால எப்படி சொல்ல முடியும்? உன்னை பார்த்த உடனே நீ என்னுடைய ஆளுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு என்னுடைய மனசுக்கு தோணுச்சு. உனக்காக எது வேணா பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ரகு. சரி வா, இதே ஆனந்தத்தோட இன்னும் சந்தோஷமான வேலையை பார்க்கலாம் நம்ம. சந்தோஷமான வேலையா? அப்படின்னா? வீட்டுக்கு போனா உனக்கே புரிய வரும். வா கிளம்பு. எனக்கு கல்யாணமான அனுபவம் இருக்கு. உனக்கு அந்த அனுபவத்தை எல்லாம் காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. வா சீக்கிரமா போலாம். அந்த விதமா அவங்க 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போவாங்க. ரகு ரொம்ப ஆவேசமா சௌமியாவை எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். ஐயோ ரகு, ஏன் இவ்ளோ ஆவேசமா போற? கொஞ்சம் மெதுவாவே போலாம்ல. மெதுவா போற அளவுக்கு அவகாசம் கிடைக்காது செல்லக்குட்டி. அதுவே ஆவேசத்தை அடிக்கிறது என்னுடைய கையில இருந்தா எந்த ஒரு ஆம்பளையும் வேற ஒரு பொண்ணுங்க கூட போய் கெஞ்சி கேக்குற அளவுக்கு நிலைமை இருக்காதுல்ல. வா வா சீக்கிரமா. அப்படி கைய புடிச்சு இழுத்து கொண்டு போயிட்டு இருப்பான். ஓஹோ, உங்களுக்கு சந்தோஷமான வேலைனா இதுதான் போல. அப்போ உங்களுக்கு நிறையவே தெரியும் போலயே. உன்னோட ஆவேசத்துக்கு காரணம் இதுதானா? சரி, உன்னோட கோரிக்கைய நான் எப்படி நிறைவேற்றாம போவேன்? உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, ஆனா என் கூட மட்டும்தான் நீ இருக்கணும். அது மட்டும் எனக்கு போதும். ரகுவும் சௌமியாவும் நெருங்கி வந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்கும். அடடே, இந்த டைம்ல வேண்ட கதவு தட்டுறது? அட, திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கான் இவன். ஏய், வீட்டுல யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம கதவு திறக்கிற நிலைமையிலும் இல்ல. அப்படி சொல்லிட்டு தன்னோட வேலையை தான் திரும்பி பண்ணிட்டு இருக்கும் போது மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்கும் போது அதை நிறுத்திட்டு கோபத்தோட கதவை திறக்க போவான். அப்ப கதவை திறந்துட்டு வெளியில நிக்கிற அவரை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். போலீஸா? சார், நீங்க என்ன பண்றீங்க? யாரோ வீடு நினைச்சிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க போல. இங்க எந்த ஒரு தப்பும் நடக்கல சார். அட, உங்களுக்கு என்ன வேணும் சார்? என்னடா, எந்த ஒரு தப்பும் நடக்கலையா? பண்ண வேண்டிய தப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்க வந்து எந்த ஒரு தப்பும் நடக்கல சொல்றேன். நான் வந்ததே உனக்காக தான். மரியாதை வாடா ஸ்டேஷனுக்கு. சார் சார், யாரையோ பார்த்து யாரையோ நினைச்சு என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க. என்னுடைய பேர் ரகு. கடந்த 2 வருஷமா நான் இங்கதான் தங்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அதுக்கு முன்னாடி இங்க தங்கணுங்களுக்காக வந்திருக்கீங்க போல. டேய், எனக்கு நிறைய வேலை இருக்கு. மரியாதையா வாய மூடிட்டு வந்து வண்டியில ஏறு சொல்றேன்ல. அப்படி பேசிட்டு இருக்கும் போது நடுவுல சௌமியா வெளியே வருவா. சார், எதுக்கு இவ்ளோ அட்டூழியம் பண்றீங்க? நீங்க நினைக்கிற ஆளு அவர் கிடையாதுன்னு சொல்றாருல்ல. அப்ப மறுபடியும் ஏன் இப்படி பேசுறீங்க நீங்க? ஏமா, ஏய், நீயும் இங்கதான் இருக்கியா? இவ்வளவு விபரீதம் நடந்தது எல்லாமே உன்னால தானே. நீ ஒரு வேளை தள்ளி இருந்தாச்சு இவன் என்னுடைய பேச்சு கேட்பான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி வீட்லயே ஒன்னா சேர்ந்து வாழ்றீங்கன்னா என்னால வேற என்ன பண்ண முடியும்? வெறும் அரெஸ்ட் பண்றது தவிர. வாங்க 2 பேரும் வேற எதுவும் பேசாம வந்து ஜீப்பை ஏறுங்க. சார், தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க சார். முதல்ல என்ன தப்பு நடந்ததுன்னு சொல்லுங்க. அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? அழகான பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு இவ அவளை விட்டு உன்னை கூட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கான். இதை விட தப்பு என்ன நடக்க வேண்டியது இருக்கு? ஏமா, ஏய், கொஞ்சமாச்சும் உனக்கு வெக்கம் இருக்கா? கல்யாணம் ஆனவன் பின்னாடி சுத்திக்கிட்டு அவனோட வாழ்க்கையை வீணாக்குற நீ. இவ்வளவு கேவலமான வேலை பண்ணிட்டு திரும்பி என்னையே நீ கேள்வி கேட்கிற. நாங்க என்ன தப்பு பண்ணோன்னு என்னையே எதிர்க்கிற நீ. மரியாதையா வாய முட்டு வாங்க, இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி ஜீப் ஏத்த வேண்டியது இருக்கும். அந்த விதமா அவங்க 2 பேரும் அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போயிடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரம்யாவும் கிளம்பி வருவா. புருஷன் ஜெயில இருக்கிறத பார்த்து ரொம்பவே கவலைப்படுவா. உடனே போலீஸ் கிட்ட போய் ரம்யா பேசுவா. பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு நம்மள எப்படியாச்சும் வெளியில வர விடாம அந்த போலீஸ் கூட டீல் பேச வந்திருக்கா போல இவ.
அந்த ரம்யா எப்படியாவது நம்மள பிரிக்கணும்னு நினைச்சாலும் நம்ம பிரிய மாட்டோம். ஏன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது ரம்யா போலீஸ் கிட்ட, சார் எங்க அம்மா ஏதோ ஒரு கோவத்துல தான் சார் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் சார் நடக்குது. அவங்க எந்த தப்பும் பண்ணல சார். அவங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க சார் ப்ளீஸ். அட என்னம்மா நீ, உன்னுடைய புருஷன் உனக்கு தெரிஞ்சு வேறோட பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான். அதுல எந்த தப்பு இல்ல என்கிட்ட சொல்ற? அவங்க 2 பேரும் மனசார காதலிக்கிறது உண்மைதான். ஆனா எனக்கு அந்த விஷயம் தெரியும் சார். அவங்க விவாகரத்து டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஆனா ஒருவேளை அந்த விவாகரத்து டாக்குமெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க யாரையாச்சும் கல்யாணம் பண்ண அதை கேட்கறதுக்கு எந்த உரிமையும் எனக்கு கிடையாது. ஆனா இது இப்ப கொஞ்சம் சீக்கிரமா நடந்துருச்சு. என்னன்னா சுத்தமா பிடிக்காத என் புருஷன் கூட என்னால எப்படி சார் வாழ முடியும்? எங்க அம்மா கிட்ட எப்படியாவது பேசி அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் நான் திருப்பி வாங்கிக்கிறேன் சார். அவங்கள தயவு செஞ்சு விட்டுருங்க சார் ப்ளீஸ். ரம்யா அவங்க அம்மாக்கு கால் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டை திருப்பி வாங்க சொல்லி பேசிட்டு இருப்பா. அப்ப கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்ட பிறகு ரம்யா சொன்னபடியே அவங்க 2 பேரையும் வெளியே விட்டுருவாங்க. இனி எப்பவுமே நான் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன். உங்களோட வாழ்க்கை உங்களோடது, என்னோட வாழ்க்கை என்னோடது. இனி நமக்குள்ள ஒன்னும் இல்ல. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு உனக்கு நன்றி. இனி போதும்பா. இந்த விதமா அவங்க பேசிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்த ரகு தூரமா போயிட்டு இருந்த ரம்யாவை கூப்பிட்டு அவகிட்ட வேகமா போவான். ரொம்ப நன்றி ரம்யா. நீ மட்டும் இங்க வராம இருந்திருந்தேன்னா என்னுடைய கௌரவமே போயிருக்கும். சரியான நேரத்துக்கு வந்து என்னுடைய கௌரவத்தை காப்பாத்திட்ட. நமக்கு கல்யாணம் ஆன போதே உங்க இஷ்டத்துக்கு கட்டுப்பட்டு நான் உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால அதன்படியே கட்டுப்பட்டு நான் உங்களுக்கு தூரமா இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்க சொன்னதால நான் உங்களுக்கு தூரமா இருக்கேங்க. ஆனா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதால உங்க கௌரவம் போக கூடாதுன்றதுக்காக நான் இங்க வந்தேங்க. ஆனா ஒண்ணு, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது நீங்க செய்யுங்க. என்ன டிவோர்ஸ் பண்றது தான் உங்களுக்கு பிடிக்கும்னா அதையும் நீங்க செய்யுங்க. கோர்ட்ல நமக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் உங்களோட மனைவி தான். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் உங்களுக்காக செஞ்சு கொடுப்பேன், ஒரு நல்ல மனைவியா. கோர்ட்ல நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்ச பிறகு உங்களோட வழி உங்களோடது, என்னோட வழி என்னோடது. அவ உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றா. நீங்க சீக்கிரமா கிளம்பி போங்க. நானும் வீட்டுக்கு போக லேட் ஆயிடுச்சு. நானும் போயிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு ரம்யா அங்கிருந்து கிளம்பி போவா. ரகுவும் சௌமியாவும் அவங்க வீட்டுக்கு போவாங்க. ரகு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தோம்னா மறுபடியும் யாராவது வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால நான் ஹாஸ்டலுக்கே கிளம்பி போறேன். நீ கொஞ்சம் என்ன ஹாஸ்டல்ல விட்டுடுறியா ப்ளீஸ்? இனி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சௌமியா. என்ன மன்னிச்சிரு சௌமியா. இனி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன்னு என்கிட்ட ரம்யா சொல்லிருக்கா. என்னது, ரம்யா சொன்னாலா? அவ சொல்ற பேச்செல்லாம் நீ இன்னும் கேக்குறியா? அவ நம்மள மாட்டி விட தான் இப்படி பண்றா. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கே அவ தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ அவ தான் நம்மள காப்பாத்துனான்னு சொல்லிட்டு இருக்க. அவ ஒன்னும் அப்படிப்பட்டவ கிடையாது. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவளால எந்த ஒரு ஆபத்தும் வராது நமக்கு. ஓஹோ, அப்பனா அவளை பத்தி உனக்கு நல்லா தெரியும், என்னை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது. உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும், நான் எல்லாத்தையும் உனக்காக விட்டுட்டு வரணும். ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்ப, ஆனா உன் முன்னாள் மனைவிய விட மாட்ட, அதானே சொல்ற? அட தயவு செஞ்சு அப்படி பேசாத சௌமியா. நான் வேணும் லாயருக்கு போன் பண்ணி இப்பவே டைவர்ஸ் பேப்பர் ரெடி பண்ண சொல்றேன். அப்பயாச்சும் நம்புறியா? இப்படி சொல்லிட்டு ரகு லாயருக்கு கால் பண்ணுவான். லாயர் சார், எனக்கும் சௌமியாக்கும் டைவர்ஸ் வேணுங்க. எவ்வளவு சீக்கிரமா உங்களால முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா எங்களுக்கு வாங்கி கொடுங்க. அட சௌமியாரு, உன்னுடைய பொண்டாட்டி பேரு ரம்யா தானே? சாரிங்க, தப்பா வளரிட்டேன். தயவு செஞ்சு நீங்க எனக்கும் ரம்யாக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. அவளுக்கும் இந்த விஷயத்துல சம்மதம் தான். நீங்க புதுசா கல்யாணமான தம்பதினால இப்ப இருக்கிற கோர்ட் லா பிரகாரம் டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 3 மாசமா ஒரே இடத்துல ஒன்னா இருந்து வாழணுங்க. ஒருவேளை அப்படி 3 மாசம் கழிச்ச பிறகு நீங்க டைவர்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவேன். உங்களுக்கு ஓகேனா இந்த ப்ராசஸ நாளைக்கே நான் ஆரம்பிச்சிடுவேங்க. அப்படி கேட்டுட்டு போனை வச்சிடுவான். இப்பயாச்சும் என் மேல உனக்கு நம்பிக்கை வந்துச்சாமா? ரம்யாக்கு இத சொல்லு. உடனே ரம்யாக்கு கால் பண்ணுவான் ரகு. சொல்லுங்க, டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு தான் கால் பண்ணீங்களா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட இருந்து இது தவிர வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? சரி, பேப்பர்ஸ் எப்போ வரும்னு சொல்லுங்க, அதுல கையெழுத்து போட்டு அனுப்பி விடுறேன். ஆனா ரம்யா, 3 மாசம் வரைக்கும் நம்ம ஒன்னா சேர்ந்து வாழணுமா? அதன் பிறகு நம்ம டைவர்ஸ் வாங்கணும்னு நினைச்சா அந்த லாயர் டைவர்ஸ் கிடைக்கும்னு என்கிட்ட சொன்னாரு. என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை கிளியரா சொல்லுங்க. டைவர்ஸ் வேணும்னா நம்ம ஒரே இடத்துல இருந்து ஒன்னா வாழணும். அப்பதான் நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. எப்படி எப்படி?
நீங்க 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுவீங்க, அதை பார்த்து நான் கையை தட்டி சந்தோஷப்படணுமா? நீங்க என்ன சொன்னாலும் என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாது. நான் மறுபடியும் அங்க வந்தேன், எனக்கு பல ஞாபகங்கள் வந்து என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தும். நான் அங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒவ்வொரு யுகம் மாதிரி போயிடும். தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எனக்காக விட்டு கொடுங்க. என்ன சொல்றா? வரமாட்டேன்னு தானே சொல்றா? எனக்கு தான் நல்லா தெரியுமே அவ வரமாட்டேன்னு தான் சொல்லுவான்னு. நான் உன் கூட சேரக்கூடாதுன்றதுதான் அவளோட ஆசை. ரம்யா, காலையில தானே சொன்னேன் என்னோட சந்தோஷம் தான் உனக்கு முக்கியம்னு. நான் அப்படி சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு டைவர்ஸ் வேணும். அப்படின்னா நீ இங்க வரணும். இதை தான் நீ கடைசியா எனக்கு உதவியா பண்ணணும். இதை நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உங்க புது மனைவிய வாயை கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்க சொல்லுங்க. யாரு யாரோட புருஷனை தன் பக்கமா திருப்பிக்கிட்டாங்கன்னு கொஞ்சம் யோசிக்க சொல்லுங்க. சரி, என்கிட்ட இருந்து உங்களுக்கு முழுமையா விடுதலை வேணுன்றதுனால இந்த நரகத்துல வாழ உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன். சரி, நாளைக்கே அங்க நான் கிளம்பி வரேன். ஆனா ஒண்ணு, உங்க வேலையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுக்கோங்க. கால் கட் பண்ண உடனே அவ நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. எங்க மத்தியில டைவர்ஸ் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா? வாவ், சூப்பர். சரி வா, சீக்கிரமா போலாம். அவ வந்த பிறகு நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல. அதனால சீக்கிரமா வா, இப்பவே என்ஜாய் பண்ணலாம். சௌமியா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்பவே எரிச்சலா இருக்கு. கொஞ்ச நேரம் என்ன தனியா விட ப்ளீஸ். அப்படி சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல போய் கதவை சாத்திப்பான் ரகு. ரம்யா வந்த பிறகு என்னென்ன நடக்கும்னு அடுத்த எபிசோட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆமா, அந்த ரம்யா இங்க வந்தா நம்ம வீட்ல எங்க தங்குவா? நம்ம வீட்டு முன்னாடி இருக்க அந்த கார் பார்க்கிங்ல தங்க வைக்கலாமா? கார் பார்க்கிங் பிளேஸ்ல எப்படி தங்க வைப்ப சௌமியா? அவளும் ஒரு மனுஷி தானே, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. கோர்ட்ல இருந்து வந்த ஆர்டர்னால தான் நான்லாம் அவன் நம்ம வீட்ல தங்கவே அனுமதிக்கிறேன். இல்லனா உன்னை எப்படி நான் நம்புறது? என் மேல நம்பிக்கை இல்லையா சௌமியா உனக்கு? வீட்ல மனைவியை வச்சுக்கிட்டு ஆபீஸ்ல ஏன் பின்னாடி சுத்தினவன் தானே நீ, உன்னை எப்படி நம்புறது? ஒருவேளை நான் உன்னை நம்பணும்னா அது எப்படின்றத நீ தான் சொல்லணும். வீட்ல என்ன வச்சுக்கிட்டு அவ பின்னாடி சுத்த மாட்டேன்றது என்ன நிச்சயம்? எல்லா விஷயத்திலயும் நான் உன்னை நம்புவேன். ஆனா பொண்ணுங்க விஷயத்திலயும் அந்த விஷயத்திலயும் நான் உன்னை நம்ப மாட்டேன். ஏன்னா இதுக்கு தகுந்த எக்ஸாம்பிளே நான் தான். அதனாலதான் இந்த மாதிரி நேரத்துலதான் உண்மையெல்லாம் வெளியே வரும். அதனால அதை பத்தி பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ரம்யா வீட்டுக்குள்ள நுழைவா. நில்லு நில்லு, என்ன வேகமா ஓடி வர? உன் தாத்தா இந்த வீட்டை உன் பேர்ல எழுதி வச்ச மாதிரி. முதல்ல கொஞ்சம் பொறு. வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அனுமதி கேட்டு வரணும்ன்றது கூட உனக்கு தெரியாதா? நாங்க 2 பேரும் பர்சனலா பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டு வீட்டுக்குள்ள வர சென்ஸ் இல்ல? நீங்க தானே வர சொன்னீங்க. நான் என்ன பைத்தியம்மா? நீங்க இவ்ளோ பண்ணிட்ட பிறகும் நான் உங்களை தேடி வர்றதுக்கு? கொஞ்சம் பொறு சௌமியா, எதுக்காக வீட்டுக்கு வந்த ரம்யா மேல அப்படி கத்துற? நீங்க அமைதியா இருங்க. நீ தங்க வேண்டிய இடம் வீட்டுக்கு வெளியே இருக்க கார் பார்க்கிங்ல தான். உன்னெல்லாம் அங்க தங்க விடுறதே பெரிய விஷயம். இல்லனா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இங்கேயே தங்கிடலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கியா? பழைய விஷயத்தெல்லாம் ரகுக்கு ஞாபகப்படுத்தி இங்கேயே தங்கிடலான்னு நினைக்கிறியா? உன் பருப்பெல்லாம் இங்க வேகாது. போய் அந்த பார்க்கிங்ல தங்கு. என்ன பார்த்துட்டே இருக்க போ. இப்படி சொல்லிட்டு ரம்யா தூக்கிட்டு வந்த பேகை தூக்கி பார்க்கிங்ல வீசுவா. ஆனா ரம்யா ரகுவோட முகத்தை பார்த்து எதுவும் சொல்ல முடியாம அமைதியா பார்க்கிங்க்கு போவா. நைட் டைம்ல நிறைய குளிர் காத்து வீசினதால ரம்யா குளிர்ல நடுங்கிட்டு இருப்பா. ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமைன்னு எனக்கே தெரியலையே. அவரோட இருந்த நாட்கள் வரைக்கும் அவர் என்னை கொடுமைப்படுத்தினாரு. இப்போ இந்த அம்மா கிளம்பி வந்திருக்காங்க. என் தலையெழுத்தே இந்த கடவுள் இப்படிதான் எழுதி வச்சிருக்காரா? ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இருக்க முடியாதா? இனி நான் வாழ்றதுக்கும் சாகிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் இருக்கிறதுனால தானே அவங்க 2 பேருக்குள்ள இப்படி சண்டை வருது. ஒருவேளை நான் இறந்துட்டா அவர் நிம்மதியா இருக்கலாம்ல அவ கூட. இப்போ என் கண் முன்னாடி இருக்கிறது இது ஒரே வழிதான். இப்படி குளிர்ல நடுங்கிக்கிட்டே தான் தற்கொலை பண்ணிக்கிற முயற்சியோட அவ வெளியே நடந்து போயிட்டு இருப்பா. அந்த சமயத்துல எதிரில் ஒரு லாரி வருது. லாரி முன்னாடி அவ நிக்கிறா. இந்த உலகத்துல இந்த ரம்யான்ற சாப்டரே க்ளோஸ் ஆக போகுது. என் மரணம் ஒருத்தருக்கு சந்தோஷம் தருதுன்னா அதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டே லாரி தன்னை இடிக்கிறதுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தா. லாரி கிட்ட வரும்பொழுது ரம்யாவை யாரோ கையை பிடிச்சு இழுப்பாங்க. யாரு என் கையை பிடிச்சி இழுத்தது? நான் சாகிறதுக்கு ஒரு பலமான காரணம் இருக்கு, அதனால நான் செத்துதான் ஆகணும். அப்படி சொல்லும்பொழுது கண்ணத்துல பலார்னு அற கொடுப்பான் சாய். உனக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்காக்கா? தற்கொலை பண்றது ரொம்பவே தப்பான விஷயம். அதை போய் நீ பண்ற, என்னால நினைக்கவே முடியலக்கா. அப்படி ரம்யாவை அழைச்சிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவான் சாய். சாய் ரம்யாவோட பக்கத்து வீட்டுல தங்கி இருந்தாலும் ரம்யாவோட தம்பி மாதிரி இருப்பான். எப்பவும் அக்கான்னு பாசமா கூப்பிடுவான். வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும் அக்கான்னு கூப்பிடாம உண்மையாவே மனசார பாசமா நடந்துப்பான்.
நீங்க கொஞ்ச நாள் என் கண்ணில் தென்படாதப்ப எனக்கு சந்தேகமாவே இருந்தது. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருந்திருக்குன்னு. ஆமா, உங்க நடுவுல என்னதாங்க பிரச்சனை? ரம்யா நடந்த எல்லா விஷயத்தையும் சாய் கிட்ட சொல்றா. உனக்கு என்ன பைத்தியமா அக்கா? யாருக்காக நீ சாகணும்னு நினைச்சியோ அப்படி நீ செத்துருந்தீனா அவருடைய வாழ்க்கை பூரா நாசமாயிருக்கும். அவர் ஜெயிலுக்கும் போயிருப்பாரு. நீ அப்படி 3 மாசம் அவராண்ட தங்குறீனா அவரு தான் உனக்கான பாதுகாப்பு தர்றாருன்னு அர்த்தம். ஒருவேளை உனக்கு இப்ப ஏதாச்சும் ஆச்சுன்னா அது கண்டிப்பா அவர் தான் பதில் சொல்லி ஆகணும். இப்படி ஆடாகுடமா பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சும் யோசிக்கணும்ல அக்கா. நீ செத்து என்னதான் சாதிக்க போற? உயிர் வாழ்ந்து 4 பேரை வாழ வச்சு சாதிக்கணும்க்கா. சரி கிளம்புங்க, நான் போய் மாமா ஆண்ட பேசுறேன். 2 பேரும் சேர்ந்து ரகுவோட வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. அப்போ பார்க்கிங் ஏரியாவை ரகு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருப்பான். அட எங்க போன ரம்யா? உனக்காக இந்த துப்பட்டாலாம் கொண்டு வந்திருக்கேன். வெளியில பயங்கரமா குளிர்தன் காரணத்தினால. மாமா, உனக்கு சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் ஆகல. ஆனா என்னுடைய மனசுல பட்டது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கேளுங்க. கல்யாணம் ஆச்சுன்னா வாழ்க்கை முழுக்க உன்னுடைய மனைவிக்கு துணையா இருப்பேன்னு வாக்கு தர்ற மாதிரி. அப்படி ஒரு வாக்கு கொடுத்துட்டு நீ அதை மீறுற மாமா. வெளியில குளிருதுன்னு பெட்ஷீட் கொண்டு வந்து தர, ஆனா வீட்டுக்குள்ள வர சொல்லி என்னைக்காச்சும் கூப்பிட்டு இருக்கேன் எங்க அக்காவை. உன்ன மாதிரி ஒரு புருஷன் அமைஞ்சது அக்காவோட கம்ப்ளீட்லி பேட் லக் தான் மாமா. அதே மாதிரி அக்கா மாதிரி ஒரு அழகான மனைவியை நீ விட்டு கொடுக்குற பத்தியா, அதுவும் உன்னுடைய பேட் லக் தான். இனி அக்கா என் கூட இருப்பாங்க. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லு. ஆனா உனக்கு எங்க தான் பிரச்சனை இருக்க போகுது? நீ தான் விவாகரத்து வாங்கணும்னு துடியா துடிக்கிறல்ல. ஐயோ, உனக்கு தான் உன்னுடைய காதலி கூட என்ஜாய் பண்ற நேரமாச்சு. கிளம்பு கிளம்பு, இங்க இருந்து கிளம்புங்க. அப்படி சொல்லிட்டு ரம்யாவை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போவான் சாய். அவங்க 2 பேரும் போன பிறகு ரகு இந்த விதமா தம் மனசுல நினைப்பான். ரம்யா ரொம்ப அப்பாவியா இருக்கான்னு நினைச்சு வேற ஒரு பொண்ணை பார்த்து நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன். அவ என்கிட்ட இருந்து தூரமான பின்புதான் அவளுடைய வேல்யூ புரிஞ்சுது. இப்ப நான் பண்ண ஒவ்வொரு சின்ன தப்பும் எங்க மத்தியில இருக்கிற இடைவெளி அதிகமாக்கும் தவிர சரி செய்யாது. இப்ப சௌமியா மேல இருக்கிறது காதல் கிடையாதுன்னு சொல்ல முடியல. அதே மாதிரி ரம்யா மேல வச்சிருக்கிற காதலையும் காட்ட முடியல. எனக்கு வந்த நிலைமை எந்த ஒரு ஆம்பளைக்கும் வரக்கூடாது. ரொம்ப வருத்தப்பட்டு தன்னோட வீட்டுக்குள்ள போவான் ரகு. ரகு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கும்போது சௌமியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பா. அதை பார்த்த ரகு சௌமியா கிட்ட போய், என்ன சௌமியா, ரெடி ஆகல நீ? ஒருவேளை இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலையா என்ன? ஆபீஸ்க்கு நான் வரணுமா? நான் இனிமே ஆபீஸ்க்கே வரமாட்டேன்னு ஆபீஸ்ல ஏற்கனவே சொல்லிட்டேனே. அதான் நீ வேலைக்கு போறலப்பா. அப்போ ஒருத்தர் சம்பாதிக்கிறதே நம்ம 2 பேருக்கும் தாராளமா பத்தோம்ல. அப்புறம் நான் எதுக்கு? அட அது என்ன, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு ரிசைன் பண்ணிட்ட. சரி விடு, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. டிஃபன் சமைச்சிட்டியா நீ? எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு நீ என்ன டிஃபன் பண்ணிட்டியான்னு கேட்குற? போற வழியில ஏதாவது டிஃபன் சாப்பிட்ரு. அப்படியே எனக்கும் ஆன்லைன்ல ஏதாவது ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு போ. ஆஃபீஸ் டைம் ஆகுது சொன்னல, சீக்கிரமா கிளம்பி போ. ஐயோ கடவுளே, இந்த சாமியை தினமும் புது புது கேரக்டரா காட்டுற என்கிட்ட. ஒரு பக்கம் எனக்கு வேற பசி பயங்கரமா ஆகுது. சரி வெளியில போய் எங்க சாப்பிட்டுக்கலாம். இப்படி நினைச்சுக்கிட்டே ரகு பார்க்கிங்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ரம்யா கையில டிஃபன் பாக்ஸோட ரகு கிட்ட நடந்து வருவா. நீங்க பசி தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் உங்களுக்காக டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. சௌமியா எனக்கு டிஃபன் பண்ணி கொடுத்தா. நான் சாப்பிடலன்னு நீ எப்படி நினைப்ப சொல்லு? சௌமியாவை பார்த்தா ரொம்ப மாடர்னான பொண்ணு மாதிரி தெரியறா. அவளுக்கு இந்த சமையல்லாம் தெரியாதுன்னு எனக்கு தோணுச்சுங்க. அதனால நான் அப்படி நினைச்சேங்க. ஆனா இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. முதல்ல இதை நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு எடுத்துட்டு போய் கொடுங்க. இப்படி சொல்லிட்டு 2 பேருக்கும் டிஃபன் கொடுத்துட்டு சாய் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பா ரம்யா. ரம்யா, நான் உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் எனக்குமே நீ என்ன மறக்கல. எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு இன்னி வரைக்கும் உனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தேவதையா நான் வேணான்னு சொன்னேன். சரி, முதல்ல என்னுடைய பசியை தீர்த்துக்கிறேனா? அப்படி ரகு அவனோட டிஃபனை சாப்பிட்டுட்டு இன்னொரு டிஃபனை சௌமியாக்கு எடுத்துட்டு போவான். சௌமியா, இந்தா இதை எடுத்துக்கிட்டு சாப்பிடு. மத்தியானத்துக்கு மேல நீயே ஏதாச்சும் வெளில போய் வாங்கிக்கோ. ஹாலிடே அன்னைக்கு நான் உனக்கு சமையல் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். என்ன ஏதோ ஒரு பேப்பர்ல போய் கட்டி கொண்டு வந்திருக்க? கடையில வாங்கிட்டு வந்தியா இல்ல வேற யார் வீட்லயாவது பிச்சை எடுத்துட்டு வந்தியா? உனக்கு என் மேல இருக்க காதல் குறைஞ்சிடுச்சு. இப்பெல்லாம் என்னோட ஆசையை நீ கண்டுக்கிறதே இல்ல. இதெல்லாம் அந்த ரம்யானால தானே. அவ வந்ததுல இருந்து என்ன நீ சுத்தமா கண்டுக்கிறது இல்ல. ஒருவேளை அவ தான் உனக்கு வேணும்னா நீ அவ கூடயே இருந்திருக்கணும். என்ன தேடி ஏன் நீ வந்த? பைத்தியக்கார மாதிரி பேசாத சௌமியா. நான் உன் கூட தானே இருந்துட்டு இருக்கேன். தேவையில்லாம இல்லாத பொல்லாதெல்லாம் நினைச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகாத. சரி, அப்போ நான் இங்க இருந்து ஆபீஸுக்கு கிளம்புறேன். ஆல்ரெடி எனக்கு பயங்கர லேட் ஆச்சு. இப்படி சொல்லிட்டு ரகு அங்க இருந்து ஆபீஸ்க்கு கிளம்பிடுவான். ஆபீஸ்ல லக்ஷ்மன் ரகு எரிச்சலா இருக்கிறத பார்த்துட்டு அவன் கிட்ட போய், என்ன ஆச்சுடா, அவ்வளோ எரிச்சலா இருக்க நீ?
நான் என்னத்த சொல்லுவேன்டா, என்னோட வாழ்க்கையே ஒரு பெரிய டிராமா கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. தினம் தினம் புது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ரம்யா சௌமியா நடுவுல என்னுடைய வாழ்க்கை நாசமா போகுது. அட என்ன பண்ணணும்னே புரிய மாட்டேங்குதுடா. ரம்யாவை பார்த்தா நான் எது சொன்னாலும் அதுக்கு எதிர்பேச்சு பேசாம எல்லாத்துக்கும் தலையாட்டுவா. அவ அப்படி இருந்ததுனால எனக்கு திமிர் அதிகமா இருந்தது. அப்போ அதுவே ஒருவேளை அவ அன்னைக்கு என்ன திட்டி இருந்தாலோ இல்ல அடிச்சிருந்தாலோ இன்னைக்கு இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்காது. ஆனா இப்ப தினமும் தப்பு பண்ண மாதிரி கில்ட்டியா தோணுது எனக்கு. இனி சௌமியா பத்தி சொல்லணும்னா அவ ரம்யாக்கு டோட்டல் ஆப்போசிட் கேரக்டர். சமைக்க வராது, பாத்திரம் தேய்க்க வராது, பேசவும் வராது. அழகு தவிர அவளாண்ட வேற எதுவும் கிடையாதுடா. நான் உனக்கு ஆல்ரெடி சொன்னேன்ல ரம்யாவை பத்தி. ஆனா நீ தான் அவ கிராமத்துக்காரின்னு ஒதுக்கி வச்சிட்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில. அவ கிராமத்து பொண்ணாவே இருந்தாலும் மத்தவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்கிற பொண்ணு. அப்படிப்பட்ட பொண்ணை நீ விட்டுட்டு சௌமியா பின்னாடி சுத்திட்டு இருந்த. நீயாகவே வாலண்டியரா வந்து மாட்டிக்கிட்ட இந்த பிரச்சனையில. இப்போ யாரையும் குத்தம் சொல்ல உனக்கு ரைட்ஸ் கிடையாது. இனி எது பண்ணாலும் உன்னுடைய கையில தான் இருக்கு. பார்த்து பக்குவமா பண்ணணும். அப்படி சொல்லுவான். அதுக்கு ரகுவும் யோசிக்க ஆரம்பிப்பான். அதே சமயத்துல லாயரும் கால் பண்ணுவாரு. ரகு, உன்னுடைய வேலை முடிஞ்சிரும்பா. இனி 2-3 மாசம் வரைக்கும் நீ காத்திருக்க தேவையில்லை. இன்னும் 1 வாரத்துல உனக்கு டைவர்ஸ் வர்ற மாதிரி நான் பண்றேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபீஸும் கொஞ்சம் அனுப்பி வை, மறந்துடாத. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த விஷயத்த நான் ரம்யா கிட்ட சொன்னேன். அவளும் உன்னுடைய விருப்பம் தான் சொல்லிட்டா. இப்படி அந்த லாயர் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாரு. அட என்னடா என்னுடைய வாழ்க்கை, எதுவும் புரிய மாட்டேங்குது. அட என்ன யோசிக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. ரம்யா எனக்கு வேணாம்னு சொல்லி நான் சௌமியா கூட போனேன். அப்புறம் சௌமியா கூட வாழும்போது தான் தெரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு. ரம்யா கூட நான் சேர்ந்திருந்த நாட்கள் பூரா அவளுடைய அருமை எனக்கு சுத்தமா புரியல. ஆனா அவளுடைய அன்பு இப்ப எனக்கு புரிய வருது. இத்தனை நாட்களா யார் கூட இருந்தா எனக்கு பிரச்சனைன்னு நான் நினைச்சேனோ இப்ப அவங்க கூடவே வாழணும்னு எனக்கு தோணுது. அந்த சௌமியா எனக்கு பெர்ஃபெக்ட்னு நினைச்சு அவ கூட வாழும்போது தான் தெரியுது எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு. ஃபியூச்சரை பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு. சரி ரம்யா ஆண்ட போய் சொல்லிடலான்னு பார்த்தா அவ என்னை பத்தி என்ன நினைப்பான்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. நண்பர்களே, என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல. நான் செஞ்சது தப்பா ரைட்டா நீங்களே சொல்லுங்க. ஒருவேளை நான் பண்ணது தப்பா இருந்தாலும் அது சரி செய்ய ஏதாச்சும் வழிய சொல்லுங்க. சௌமியாவை விட்டுட்டு ரம்யா கூட இருக்கணுமா? இல்லைன்னா நடந்தது ஏதோ நடந்தது, நான் எப்படியோ சௌமியாவை காதலிச்சதுனால அவ கூடயே இருக்கணுமா? உங்களுடைய பதில் மேலதான் என்னுடைய வாழ்க்கையே ஆதரப்பட்டு இருக்கு. தயவு செஞ்சு மறந்துடாம பதில் சொல்லுங்க. உங்களுடைய பதிலுக்காக நான் ரொம்பவே காத்துட்டு இருப்பேன். ஆபீஸ்ல இருக்க ரகுக்கு கால் பண்ணுவா சௌமியா. ரகு, உன்னை ஆர்டர் பண்ண சொன்னல, ஏன் இன்னும் பண்ணாம இருக்க? சௌமியா, நான் ஆபீஸ்ல இருக்கேன்ல, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, அதனால ஆர்டர் போட மறந்துட்டேன். ஆனா நீயே ஆர்டர் போட்டுக்கலாம்ல. அட ஆர்டர் வைக்க வேண்டிய அவசியம் ஏன் இருக்கு? அதான் ஆபீஸ நின்னுட்டு வீட்டுல தானே இருக்க. அதனால ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்து சமைக்க கத்துக்கலாம் இல்லம்மா நீ. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரகு, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு. அப்ப நீ என்ன சொன்ன? என்னோட செல்லத்தை ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க என்னோட அத்தையும் மாமாவும். நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப எரிஞ்சு விழுற என் மேல. எனக்கு ஒண்ணுதான் புரியல. அப்போ நீ போய் சொன்னியா, இல்ல இப்போ என் மேல இருக்க பாசம்லாம் குறைஞ்சு என்னை வெறுத்துட்டியா? நீ ரொம்பவே மாறிட்ட ரகு. முன்ன மாதிரிலாம் என் மேல பாசமா இருக்கிறதே இல்ல. அட சௌமியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன நடந்ததுன்னா? அப்படி சொல்ல வர்றதுக்குள்ள சௌமியா போனை கட் பண்ணிடுவா. அட என்ன சௌமியா இப்படி மாறிட்டா? அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது லக்ஷ்மண் அங்க நடந்து வருவான். ஏய் என்னாச்சுடா, தினமும் ஒரு மாதிரி இருக்க நீ? என்ன பிரச்சனை? அட என்ன சொல்லுவேன் மச்சான், தினமும் இருக்கிற தலைவலி தானே. சரி இங்க வேணா, வெளியில பேசிக்கலாம், வா கிளம்பலாம். அப்படி லக்ஷ்மணை வெளியே அழைச்சிட்டு போவான். சௌமியாவோட நடவடிக்கை ரொம்ப மாறிடுச்சுடா. எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுறா. அட நான் ஏதாச்சும் பேசினாலே என் கூட சண்டை போடுறாடா. நான் ஒருவேளை ஏதாச்சும் சொன்னேன்னா அவ்வளவுதான், அவன் மேல அன்பு குறைஞ்சிடுச்சுன்னு எமோஷனலா பேசுறா. அவ இந்த மாதிரி ஏன் நடந்துக்கிறான்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குதுடா. நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, நீ என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட. கண்ணு முன்னாடி லட்சணமான மனைவி வச்சுக்கிட்டு சௌமியா பின்னாடி சுத்தின. சௌமியா மேல நீ வச்சிருந்த காதல்னு சொல்ற, ஆனா அது இப்ப கிடையாதுன்னு எனக்கு நீ சொல்லும் போதே புரியுது. அடடே, இப்பயாச்சும் மிஞ்சு போனது எதுவும் கிடையாது. ரம்யா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவ கூட சந்தோஷமா வாழ ஆரம்பி. மற்ற சௌமியாக்கு புரியவே. அப்படி இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க நீ இந்த விதமா கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்ப. நான் சௌமியா ஒன்னும் கெட்டவன்னு சொல்லல, ஆனா அவளுடைய நடவடிக்கை உனக்கு செட் ஆகாதுன்னு என்னோட அபிப்பிராயத்துல சொல்றேன். இப்ப கூட உனக்கு சௌமியா வேணும், ரம்யா வேணான்னு நினைச்சினா அது உன்னுடைய விருப்பம் தான். சௌமியா சொன்ன மாதிரி ரம்யாவுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அவ கூட சந்தோஷமா வாழு. ஆனா இதுக்கப்புறம் சௌமியா இது சொன்னா அது சொன்னா என்கிட்ட எல்லாம் புலம்பாத. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போவான்.
ஆமா, லக்ஷ்மண் சொல்றது 100% உண்மைதான். எனக்கு சௌமியா செட் ஆக மாட்டா. தேவையில்லாம அவளை கல்யாணம் பண்ணி 2 பேரோட வாழ்க்கையும் கஷ்டப்படுறதை விட இப்ப போய் நான் நேரடியா அவளாண்ட சொல்லிடுறேன். அப்படி நினைச்சுக்கிட்டே வண்டியில வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். இனியோட சௌமியாவுக்கு நான் முடிவு கட்ட போறேன். அதே விதமா ரம்யாவை திரும்பி என்னோட வாழ்க்கையில அழிச்சிட்டு வர போறேன். அப்படி சந்தோஷமா நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருப்பான் ரகு. ஆனா வீட்டுக்கு போய் பார்த்தா லாயர், சௌமியா அப்புறம் ரம்யாவும் கூட நின்னுட்டு இருப்பா. ரகு, நீ ரொம்பவே அதிர்ஷ்டக்காரன்ப்பா. யாருக்கும் வராத மாதிரி இன்னும் 2-3 நாட்கள்ல உனக்கு டைவர்ஸ் வந்துடும் சீக்கிரமா. உன்னுடைய மனைவி உன்னுடைய எக்ஸ் மனைவி அவளும் டைவர்ஸ்க்காக ரெடியா இருந்ததுனால தான் இவ்வளவு சீக்கிரமா உனக்கு டைவர்ஸ் கிடைச்சது. அப்புறம் என்னப்பா, புது வாழ்க்கை, புது மனைவி, இனி எல்லாமே சந்தோஷமா தானே இருக்கும். லாயர் சார், பாக்குறவங்களுக்கு அடுத்தவனோட வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும் உண்மையான கஷ்டம் எவ்வளவு கடினமா இருக்கும்னு. ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தா 2-3 நாள் பொறுத்துக்கிட்டா தானா எல்லா கஷ்டமும் தீந்துரும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதுவே அந்த 2-3 நாட்கள் கடந்து போகணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு யாருக்கு தெரியுங்க? அது வெறும் அனுபவிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வலி. ரகு, நீ என்ன பேசுறன்னு கொஞ்சமாவது உனக்கு புரியுதா? நீ தானே சொன்ன ரம்யாவை டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு. எல்லாமே நீ பிளான் பண்ண மாதிரி நல்லா தானே போயிட்டு இருக்கு. இப்ப என்னடானா கஷ்டம் நஷ்டம் கண்டதையும் சொல்லி ஒளர்ற. எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி தானே ஆச்சு. அப்புறம் ஏன் இந்த விதமா பேசுறீங்க நீங்க? ரம்யா, 3 மாசம் கழிச்சு வர்ற டைவர்ஸ் இன்னும் 2-3 நாட்கள்ல வரப்போகுதுன்னா அதுக்கு காரணம் நீதான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அப்படியா? ரம்யா தான் இதெல்லாம் பண்ணாளா? அப்போ ரம்யா தான் இதெல்லாம் பண்ணானா அதுக்கு நீ தேங்க்ஸ் தானே சொல்லணும். அதை விட்டுட்டு அவ என்கிட்ட இருந்து பிரியணும்னு நினைக்கவே இல்ல சௌமியா. நான் அவகிட்ட இருந்து பிரிஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னதுனால தான் அவ என்கிட்ட இருந்து பிரியணும்னு நினைக்கிறா. இந்த டைவர்ஸ் சீக்கிரமா வரதுக்கான காரணம் அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு எந்த ஒரு காரணமும் கிடையாது. அவ நம்ம 2 பேரையும் இப்படி சேர்ந்து இருக்கிறது பார்க்க முடியாம இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பி போகணும்னு நினைச்சா. இப்ப நீ அவளை புகழ்ந்து பேசுற மாதிரி இருக்கு ரகு எனக்கு. அப்புறம் எதுக்கு என் கூட தொடர்பு வச்சுக்கிட்ட? நடுவுல இப்படி பேசுறேன்னு என்ன நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு, அது உண்மை. ஆனா நீங்க என் கூட வாழ்றதை விட சௌமியா கூட வாழ்ந்தா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்றது என்னோட அபிப்பிராயம். ஐயா லாயர் அவர்களே, இந்த சட்டம் ஏன் இப்படி இருக்குன்னு இன்னைக்குதான் எனக்கு புரிய வந்தது. இத்தனை நாளா நான் ரம்யாவை ஒரு கிராமத்துக்காரியா தான் பார்த்தேன். அவ வீட்டுல இருந்தாலும் கூட ஒரு மனைவியா இல்லாம ஒரு வேலைக்காரியா தான் அவளை பார்த்தேன். ஆனா இந்த 2 நாட்கள்ல அவ என்னன்னு எனக்கு நல்லா புரிய வந்தது. மற்றும் அவளுடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. சௌமியா ரொம்பவே நல்ல பொண்ணு, ஆனா அவளுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு கூட எனக்கு தெரிஞ்சுது. சௌமியா, நீ காலையில கேட்டல்ல உன் மேல அன்பு குறைஞ்சுதான்னு. ஆனா உன் மேல அன்பு குறையல சௌமியா. இதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த குறைகளை என்னைக்குமே நான் உனக்கு காட்டினதில்ல. நான் எல்லாத்துக்குமே நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் உண்மையா நானா இருக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி நமக்குள்ள சண்டை சச்சரவு வருது. நீ என்ன தப்பா நினைக்காத சௌமியா. நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கைய வாழ முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவே ரம்யா கூட இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. லாயர் சார், உங்க கண் முன்னாடியே இவ்ளோ அநியாயம் நடக்குது, ஆனா நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. சட்டங்கள் இருக்கிறது 2 பேரும் சேர்த்து வைக்க, அது இல்லாம காதலிக்கிறவங்கள பிரிக்கிறதுக்காக இல்ல. அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் வேணான்னு சொல்றதுனால என்னால எதுவும் பண்ண முடியாது. அதனால உன்னாலையும் எதுவும் பேச முடியாது. ஒருவேளை அவங்க 2 பேரையும் நீ பிரிக்கணும்னு நினைச்சினா உன் மேலதான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. தன்னோட மனைவி ரம்யாவை ரொம்ப பாசமா சந்தோஷமா கட்டிப்பிடிப்பான் ரகு. சௌமியா தலை குனிஞ்சு அங்கிருந்து கிளம்பும் போது லாயர் அவகிட்ட வந்து, வாமா, நான் உன்னுடைய ஹாஸ்டல் ஆண்ட இறக்கி விடுறேன். இப்படி சொல்லி அழைச்சிட்டு போவாரு.